இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அதிர்ச்சியா இருந்தது. இந்த வீட்லயே யாரு ரொம்ப பிரில்லியன்ட்னு கேட்டா அது எங்க ரம்யா தான்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ரொம்ப பெருமையா எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். அப்படிப்பட்டு நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேங்கிறத என்னால நம்பவே முடியல ரம்யா. ஏன்டா இப்படி பண்ண? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒன்னா தானே ரெண்டு பேரும் கைய கோத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி திருவீங்க. அவனுக்கு யாரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட கேட்டா அவன் யார கை காட்டுவான்? ஏன் ரம்யா தானே சொல்ல மாட்டான்? சந்தோஷமோ வருத்தமோ எதுவா இருந்தாலும் மொத ஆளா உன்னை தேடி வந்து தானமா ஓடி எல்லாத்தையும் சொல்லுவான். அப்படிப்பட்டவனுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கியே, இதுதான் நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசமா ரம்யா? இதே கேள்வியை நான் திருப்பி கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா மாமா? சின்ன வயசுல இருந்து மாமா மாமான்னு கூப்பிட்டு நிழல் மாதிரி பின்னாடி அலைஞ்சதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவரை கட்டிக்க போறேங்கிற நம்பிக்கையில தானே. மனசார நான் அவரை என் புருஷனை நினைச்சு எவ்வளவு வருஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐயோ என்ன மாமா இது? ரம்யா, நீ அதை உன் மனசுக்குள்ள ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு அதுக்கு உரம் போட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. ஆனா பார்த்திபனோட வெறுப்பொன்னு ஒண்ணு. அப்போ என்னுடைய விருப்பம் அதுக்கு என்ன மாமா பதில்? அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவருக்காக நான் சாக கூட ரெடியா இருக்கேன். இப்படிப்பட்ட என்ன விட்டு இவ்வளவு ஒருத்தைய கட்டிக்க நினைப்பாரு. அத நான் கேத்துக்கணுமா? விட்டு கொடுக்கணும். அதெல்லாம் என்னால முடியாது. ரம்யா, இப்படி எல்லாம் பேசாதடி. வாழ்ந்த பாத்தி மாமா கூட மட்டும்தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன். அத நான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். கடைசி நிமிஷத்துல மாமாவை பார்த்துட்டு சாகலான்னு தான் முடிவு பண்ணேன். அது தப்பா போச்சு, தடுத்துட்டாரு. அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறவ என்னடி பண்ணிருக்கணும்? அது அவனுக்கு புரிய வச்சிருக்கணும்ல. அவன் கூட வாழ முயற்சி பண்றதை விட்டுட்டு இப்படி சாக முடிவெடுக்கிறது எந்த வகையிலடி நியாயம்? அண்ணே, இத்தனை வருஷம் அவனையும் புருஷனா நினைச்சு வாழ்ந்திருக்கா. இப்படிப்பட்டவளை விட்டுட்டு வேற யாரையோ பார்த்திக்கு கட்டி வைக்கிறது எனக்கு என்னமோ சரியா படலண்ணே. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப என்னண்ணே, நிச்சயம் மட்டும்தானே நடந்திருக்கு. பார்த்தி மனசு மாறினா நம்ம ரம்யாவுக்கும் பார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலானே. கிறுக்கு பிடிச்சு போயிருச்சா உனக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுற? விளையாட்டா இருக்க இதெல்லாம் உனக்கு? ஊர் அறிய வர வரிய எல்லாரையும் கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. இப்போ அம்போன்னு அந்த நிச்சயத்தை அப்படியே கை விட்டுற சொல்றியா? அப்போ ரம்யாவே இப்படியே அம்போன்னு விட்டுற சொல்றியா? இவ உயிர் முக்கியம் இல்லையா? நான் என்ன நல்ல கேளு மஞ்சு. எனக்கு நல்லா தெரியும் இன்னும் பார்த்தி மனசுல ரம்யா தான் இருக்கா. அவன் மனச மாத்துனது நீ. அண்ணி, இப்படி அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க. நீ கண் கலங்குறத பார்த்து உன் புருஷன் வேணா ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன். தம்பி என்கிட்ட இருந்து நீதான் பிரிச்ச. இப்ப உன் பையனையும் என் பொண்ணு கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுட்ட. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா, உனக்கு வேற யாரு மேலயோ கோவம். அந்த கோவத்தை பார்வதி மேல காட்டாத. இவ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு தெரிஞ்ச உடனேயே அங்க இருக்க இருப்பு கொள்ளாம பதறி அடிச்சு ஓடி வந்து இங்க நின்று இப்படி அழுதுகிட்டு இருக்காளே. இந்த பாசத்து மேல நம்பிக்கை இல்லாம பேசாதக்கா, தப்புக்கா. நான் வேற எதுவும் பேச தயாரா இல்ல. பெரியவங்க நாம தான் பார்த்தியோட மனச மாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இவ்ளோ
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நாம ஏனோ தானம் கண்டிப்பா இருக்க முடியாது. கடவுளே! அக்கா அக்கா, ஊருக்கே புத்தி சொல்றவக்கா நீ இந்த மாதிரி பேசினா என்னக்கா அர்த்தம்? நிச்சயம் முடிஞ்சிருச்சுக்கா, கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சாச்சுக்கா. அக்கா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைக்கா. அப்ப ஏன் பொண்ணோட வாழ்க்கை? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்க்கா, என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தியும் ரம்யாவும் எனக்கு வேற இல்ல. இவங்க 2 பேர் சந்தோஷமுமே எனக்கு முக்கியம்தான். இருந்தாலும் இது விஷயமா நீயும் நானும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஆக போறது எதுவுமே இல்லை. சரி, ரம்யா பார்த்திகிட்ட பேசட்டும், முடிஞ்சா அவன் மனச மாத்தட்டும். பார்த்தி சம்மதம்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லட்டும். நான் தோற கையில கால்ல விழுந்தாவது அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். இந்த உலகமே எதிர்த்தாலும் இவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நானே முன்ன நின்னு நடத்தி வைக்கிறேன். அதை விட்டுட்டு இவ எப்படி பிடிவாதமா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தியோட விருப்பத்துக்கு எதிரா என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாதுக்கா. இதத்தான் நானும் சொல்ல வரேன். என் பொண்ணு ஆசைக்கு எதிரா என்னாலையும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. என் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறது மட்டும்தான் என் கடமை. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரிக்கா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். வா பார்வதி. அழாத ரம்யா. பார்த்தி, சொல்லுமா. என்ன பார்த்திபா, ஏண்டா இப்படி கலங்கி போய் உட்கார்ந்திருக்க? இந்த ரம்யா ஏமா அப்படி பண்றா? எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? நிச்சயதார்த்தம் நடந்தது, அத்தனை பேரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துல மாத்திட்டாளு. நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேம்மா. என்னத்தடா சொல்றது? அண்ணியும் அவளுக்கு ஏத்த மாதிரி தான் பேசுறாங்க. என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என் கூட சேர்த்து இப்ப உங்களையும் திட்ட ஆரம்பிச்சிட்டா. அதை கேட்க கேட்க அப்படியே நொந்து போதுமா. நீ என்னமா பண்ண? அநியாயமா ஓ மேல பழிய போடுறா. ஏன்னே தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையாமா? ரம்யா மனசு மாறவே மாட்டாளா? மாறுவாடா, நம்புவோம். டேய், அதை விட முக்கியமான இன்னொரு வேலை ஒண்ணு இருக்கு. நீ சாப்பிடாம பாதியில எந்திரிச்சு போனதுல எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம்டா. முத தடவையா உன்னோட ஒன்னா உட்காந்து பந்தியில சாப்பிடணும்னு பிரியா இவ்ளோ ஆசைப்பட்டிருப்பா. அவ ரொம்ப ஏமாந்து போயிருப்பாடா. அவகிட்ட ஒரு வார்த்தை சமாதானமா பேசு. இப்ப வா. உங்களோட அப்செட்டா இருக்குமா? இப்ப வேண்டாம், நாளைக்கு பேசிக்கிறேன். பரவாயில்லடா, லேட் பண்ணா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும்டா. இப்பவே பேசு. பேசுடா. சரிம்மா. டேய், சைட்ல யாருக்கோ அடிபட்டுருச்சு, அத அவசரமா போயிட்டேன்னு சொல்லி அப்பா சமாளிச்சிருக்காரு. அத மறந்துடாத. நீ பாட்டுக்கு நடந்ததை சொல்லிட போற. அத கேட்டு அவ வேற வருத்தப்பட போறாப்பா. நான் பாத்துக்கிறேன். பேசு. ஹலோ, எப்போ கால் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்.
எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்லையா இல்ல சைட்லயா? அது ஒரு வீட்டில் இருக்கேன். சாரி பிரியா, அவசரத்தில் உன்கிட்ட கூட சொல்லிக்காம வந்துட்டேன். எனக்கு புரியாதா? எத்தனையோ நாள் ஆக்சிடென்ட் நடந்தப்போ அப்பா நடுராத்திரியில எந்திரிச்சு ஓடுறத நான் பார்த்திருக்கேன். எனக்கு புரியுதுங்க. அடிப்பட்ட ஆளுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்காரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க எப்போ வீட்டுக்கு போவீங்க? இப்போ கிளம்ப வேண்டியதா? இப்போ டென்ஷன் தீந்துருச்சுல்ல, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? நான் கவலைப்பட்டுட்டு இருப்பேன்னு தெரிஞ்சு எனக்கு கால் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ். நல்ல வேளை அம்மா சொன்னதால ஃபோன் பண்ணேன். இல்லைன்னா நிஜமாவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பா. என்னாச்சு? பேச்சே காணோம். இல்ல பிரியா, அது வேற ஒரு யோசனை. ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒரே டென்ஷனா இருந்திருக்கும். இப்பதான் நீங்க பதட்டத்துல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. நார்மலாக கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க, நாம அப்புறம் பேசலாம். சரியா? பாய். பாய். வர சொன்ன, வந்துட்டேன். என்ன பேசணும்? என் தம்பி கூட இருக்கிற நீயும் என் தம்பி மாதிரி நினைச்சேன். உன்னோட சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை சீரழிப்பேன் நான் கனவுல கூட நினைக்கல. இங்க பாரு, இதை பத்தி ஏற்கனவே 1000 தடவை உங்ககிட்ட சொல்லியாச்சு. 1000 தடவை விளக்கமும் கொடுத்தாச்சு. உனக்கு புரியல. இதுக்கு மேல இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இதுக்குதான் கூப்பிட்டியா? வேற என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். சொல்லு. நான் இன்னும் உன்னை மன்னிக்கல, எதையும் மறக்கவும் இல்ல. நீ செஞ்ச ஒரு துரோகம் பத்தாதா? ஒரு உயிரை பலி எடுத்தது பத்தாதா? இன்னும் வேணும்? என்ன பேசுற? இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் என் குடும்பத்தை பழிவாங்க கிளம்பி இருக்கல்ல? ப்ளீஸ், எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. என் பொண்ணு ரம்யா பார்த்திபனை விரும்புறா. என்னது புதுசா இருக்கு? இத பத்தி அருணாச்சலமோ பார்த்தியோ எதுவுமே சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. பார்த்தி என் பொண்ண விரும்பலையே. ஓ ஓ, ஒரு பக்க காதல் இல்ல, ஆனா தீவிரமா இருக்கா. பார்த்தி இல்லனா செத்துருவேன்னு சொல்றா. அதான் பார்த்திக்கு விருப்பம் இல்லல்ல? விருப்பம் இருக்கு. அவன் அம்மா இருக்கால்ல, அவ பேசுனதுனால இவன் போய் சொல்றான். இங்க பாரு, நீ சொல்றதை வச்சு மட்டும் என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. என் புருஷன் சாவுக்கே நான் இன்னும் மன்னிக்கல. அதுக்கே உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு புரியல. அதுக்குள்ள என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து உன் பொண்ணு வாழ வைக்கலான்னு பாக்குறியா? எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? உன் பொண்ணுக்கும் பார்த்திபனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நீ நிறுத்தணும். அது எப்படி? அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. நீ நிறுத்தி தான் ஆகணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சதான் இந்த கல்யாணத்தை பண்றாங்க. அது எப்படி நான் நிறுத்த முடியும்? அப்ப ஏன் பொண்ணோட வாழ்க்கை?
இத பார், உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் இந்த வீட்ல தானே வந்து வாழணும். அதே வீட்ல தான் நானும் இருக்கேன். இதுக்கு மேலயும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமா? இங்க பாரு, உன் கோவம் என் மேலதான். உன் பொண்ணு வாழ்க்கை உனக்கு முக்கியம்னா என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம். என் பொண்ணு கழுத்துல ஏற வேண்டிய தாலி உன் பொண்ணு கழுத்துல ஏறுச்சுன்னு வை. ஏறுன்னு நினைக்கிறியா? நான் விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. நீயா நிறுத்திரு. உன் பேர் என்ன? வாத்தி. உன் பேரு? கலை. நீ? தமிழ் செல்வி. ஓகே, நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும். அப்பதான் உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவேன். ஓகேவா? பார்த்தி ஹாய். கொஞ்சம் தள்ளி. என்ன திடீர் விசிட்? பிரியா, உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அதே நேரம் கொஞ்சம் புண்ணியத்தையும் சம்பாதிச்சுக்கணும்ல, 2 in 1 வந்தேன். ரொம்ப தான் பிளான் பண்ணி வாழறீங்க போல இருக்கு. சரி, என்ன மீட் பண்ணியாச்சு? புண்ணியத்தை எங்க போய் சம்பாதிக்க போறீங்க? சண்முகம், வாங்க. என்னது இது? அது ஃபுல்லா ட்ரெஸ்ஸஸ் தாங்க. உங்க ஹோம்ல இருக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கை, வயசு எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டேன். அவங்க எல்லாருக்குமே புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வாட் a surprise. Thanks பார்த்தி. இது நம்ம கல்யாணத்துக்காக செய்யற புண்ணியம். இதுல பாதி பங்கு உங்களுக்கும் உண்டு. புரியுதா? புரியுது புரியுது. பசங்களை கூப்பிடவா? உங்க கையால நீங்களே கொடுத்துறீங்களா? நானும் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம கையாலே கொடுக்கலாம். பசங்களா, உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க பேர்லாம் சொல்லுவேன், ஒருத்தர் அந்த வாங்கிட்டு போகணும். சரியா? சரிங்க கொடுங்க. தப்புதான், ரொம்ப தப்புதான்டா. அக்கா உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனா அவ பாசத்துல எந்த குறையும் சொல்ல முடியாதுடா. அது உனக்கு நல்லா தெரியும். அவ எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்காளோ அதே அளவுக்கு உன் மேலையும் பாசம் வச்சிருந்தாடா. ஆனாலும் இன்னைக்கு தேவி பேசின வார்த்தையெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைடா. புரியுதுடா. பொண்ணு மேல இருக்கிற பாசத்தினால யாருக்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரியாம அவ வார்த்தைகளை கொட்டிக்கிட்டு இருக்கா. அது எனக்கும் தெரியும். ஆனா என்ன செய்யறதுன்னு இந்த பாரத்தெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குடா நான் சுமக்கணும்? எப்படா தேவி என்ன நம்பும்? சீக்கிரம்டா, ரொம்ப சீக்கிரமே. இது எல்லாத்துக்கும் சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு வரும். எப்படிடா? எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? தேவி என்ன மட்டும் வெறுத்தா பரவாயில்லடா, பிரியாவும் இருக்குது. பாவம்டா, அது சின்ன பொண்ணு. துரை, பிரியா வாழ போறது பார்த்தியோட தான்டா. பார்த்தி, நான், பார்வதி, நாங்க இருக்கோம்டா. அவளுக்கு எந்த வேதனையும் வராதுடா. நீ என்ன நம்புற இல்லடா. ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. நீ எதுக்கும் கல்யாணத்துக்கு முன்னால தேவி கிட்ட பேசி சமாதானப்படுத்திடுறா. ஏன்னா என் பொண்ணு வாழ போற இடத்துல அவ நிம்மதியா இருக்கணும்டா. அதுதான் எனக்கு முக்கியம்.
சரி, நான் இன்னைக்கு அக்கா கிட்ட பேசுறேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முடிவு கட்டுறேன். சரியா? அருணாச்சலம், வேற எதை நம்பியும் என் பொண்ணு அங்க அனுப்புறடா. நீ எங்க இருக்க? அதை மட்டும் தான் நான் நம்பி அனுப்புறேன்.